The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயக பிரிவுல ஏப்ரல் 19ஆம் தேதி இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அதையொட்டி தேர்தல்னா புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு முழக்கத்தோட புதிய தலைமுறையுடைய பேருந்து புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு 40 மக்களவை தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ நம்ம நாமக்கல்ல இருக்கோம். நாமக்கல்ல போடுங்கம்மா ஓட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி 100% வாக்களிப்பதன் அவசியத்தை பத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது. மாவட்டத்துடைய மகளிர் திட்ட இயக்குனரும் தேர்தல் விழிப்புணர்வு அலுவலருமான செல்வராசன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நிறைய வருஷங்கள் ஆச்சு, நிறைய தேர்தல் சந்திச்சிட்டோம். இன்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறது அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான அவசியம் இன்னும் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் புதிதாக வாக்காளர் பட்டியலுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தையும் எப்படி ஒரு மாதிரி வாக்குச்சாவடி இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனோட அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்துடைய தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவுரையின்படி நமது மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலுமே 18 வயது நிரம்பிய முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மாதிரி வாக்குச்சாவடிகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வாக்களிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருது. அது மட்டுமல்லாமல் மெஹந்தி பெண்களுடைய கைகள் மெஹந்தி வரைந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதிகளில் நாமக்கல் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கடந்த தேர்தல்களில் வாக்குப்பதிவு மிக குறைவாக இருந்திருக்கு. அதற்கு என்ன காரணம், எதனால அவங்க வாக்குப்பதிவு இல்லை அப்படிங்கறதையும் ஆராய்ச்சி கண்டறிந்து அவங்களுக்கு இந்த தேர்தல்களில் 100% வாக்களிப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருது. இதற்காக மகளிர் குழுக்கள் மாவட்டம் இருக்கிற அனைத்து மகளிர் குழுக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இருளர் மாதிரியான பழங்குடியினர் மக்கள் அனைவருக்கும் இந்த மாதிரியான தேர்தல்களில் யாரும் ஒரு வாக்காளரும் விடுபடாமல் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாக்களிப்பு அவசியத்தை தொடர்ந்து இந்த கடந்த காலங்களில் இப்போ தற்போது வரைக்கும் தேர்தல் வரும் வரைக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக நாமக்கல் மாவட்டத்தில் 100% விழிப்புணர்வு மூலமாக நாமக்கல் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பு உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருது. மகளிர் திட்ட இயக்குநராக இருக்கீங்க. மாவட்டத்தில் பிரத்யேகமா மகளிருக்கான பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்கிற ஒரு மாவட்டம். மாவட்டத்தில் மகளிருக்கு பிரத்யேகமான இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா என்னன்னு இல்ல, மகளிர் பொறுத்த வரைக்கும் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வந்தது. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற அனைத்து மகளிர் திட்டத்துடைய மகளிர் சுயஉதவி குழு உறுப்பினர்களும் இந்த தேர்தல் விழிப்புணர்வு பணிகள்ல முழுமையாக இருக்காங்க. அவங்க குடும்பம் சார்ந்த, அவங்க குழுக்கள் சார்ந்த அனைவரும் நியாயமாகவும் நேர்மையாகவும் எவ்விதமான வெளி தூண்டுதல்களுக்கு ஆட்படாமலும் 100% வாக்களிக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி வர்றாங்க. அந்த விதத்தில் மகளிர் குழு உறுப்பினர்கள் முழுமையாக இந்த தேர்தல் விழிப்புணர்வு செஞ்சிட்டு இருக்காங்க. புதிய தலைமுறை பிரத்யேகமா 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்து. அதை பத்தி உங்க கருத்து என்ன? நிச்சயமா இந்த மாதிரி ஊடகங்களுடைய பணி மிக முக்கியமானது. புதிய தலைமுறை மாதிரியான ஒரு வெகுஜன ஊடகம் தொடர்ந்து தேர்தல் விழிப்புணர்வு பணிகளை செய்யறது மூலமாக 100% மாநிலம் முழுக்க வாக்களிப்பு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்ய முடியும். அந்த விதத்தில் ஜனநாயக திருவிழாவில் புதிய தலைமுறையும் பங்கேற்று இந்த தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்காக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.